காலை முதல் மாலை வரை தொகுதியில் அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து அடுத்த முறையும் 2026 தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெல்லும், மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற 3 தொகுதியும் வென்றெடுப்பதற்கான அறிகுறிகள், மக்கள் ஆதரவு, வரவேற்பு கண்ணார காண முடிகிறது. எனவே யார் யாரோடு சேர்ந்தாலும், யார் யாரோடு சேராக இருந்தாலும் 2வது இடம் யாருக்கு என்பதுதான் தமிழகத்தில் போட்டியே தவிர முதலிடத்தில் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி கனியை பறிக்கும். அதற்கான நிலை மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் தெரிகிறது. குறிப்பாக காலையிலிருந்து சீர்காழி தொகுதி நான் கண்ணார காணுகிறேன் என்பதை சொல்லி பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு செல்லுகிறேன். நன்றி, வணக்கம். எஸ்ஐஆரை பொறுத்தவரை ஆரம்பத்திலிருந்து என்னென்ன குளறுபடிகள் என்பதையெல்லாம் நாம் நன்றாக அறிந்ததுதான். ஆனால் ஒன்றிய அரசு இதை காரணம் காட்டிதான் தேர்தல் என்று அறிவித்ததற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் திராவிட முன்னேற்றம் களத்தில் இன்று முறையாக களப்பணி ஆற்றியது. அதன் அடிப்படையில் சில மாவட்டங்களில், சில தொகுதிகளில் எஸ்ஐஆர் பணியில் ஒரு சில படிவங்களை தந்தால்தான் ஏற்றுக்கொள்ளப்பட முடியும் என்ற நிலை இருக்கிறது. தொடர்ந்து திராவிட முன்னேற்றம் வலியுறுத்துவதனுடைய விளைவு, உச்சநீதிமன்றத்தை நாடியதனுடைய விளைவு, 10 நாள்கள் கழித்துதான் இறுதிப்பட்டியல் வெளியிடப்படும் என்று அதையும் வெளியிட இருக்கிறார்கள். எப்படியோ, எந்த நிலையிலோ, எந்த சூழ்நிலையில் ஒன்றிய அரசு சதி செய்தாலும் அதை எதிர்கொண்டு வெற்றி காணுவது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கம். எங்களை வழிநடத்துகிற எங்கள் படையின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி தேர்தல் வியூகம் வகுப்பார், வெற்றிக்கணி பறிப்பார். எதிரணியினுடைய சதி இதில் ஈடுபடாது. தலைமை கழகம் அதற்கான முடிவினை அறிவிக்கும். முத்தவனுடைய கழகத் தலைவர் ஆருயிர் அண்ணன் தளபதி அவர்கள் நல்ல முடிவை அறிவிப்பார். தலைமையின் முடிவு தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வோம்.